நீங்கள் எல்லா விஷயத்துலையும் அதிகமாக விட்டு கொடுக்குறீங்க, அதனால தான் அவங்கள எல்லாருமே ஏமாத்துறாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் எத்தனை தடவை நீங்கள் கேட்டிருக்கீங்க? வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனை வேண்டான்னு பின்தங்கி போகிறத அதை விட்டு கொடுக்குறதுன்னு சொல்லலாமா, ஏமாளித்தனம்னு சொல்லலாமா? இந்த வீடியோ முடிகிறப்ப எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஈஸியாக இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணலாமா? பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தில் ஒரு இளம் வீரன், அவன் பேரு சாந்தன். சாந்தன் ரொம்ப வலிமையானவன். போர்லாம் அவனை ஜெயிக்கவே முடியாது யாராலையும். ஆனா அவனோட கேரக்டர் எப்படின்னா, பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே அமைதியானவன், ரொம்பவே பொறுமையா இருப்பான், தேவையில்லாத சண்டைக்கு போக மாட்டான். இப்படி இருக்கும்போது அரண்மனையில சில வீரர்கள் இவனை பார்த்து கிண்டல் செய்வாங்க. சரியான ஏமாளியா இருப்பான் போல, எல்லா விஷயத்துக்கும் இப்படி விட்டு கொடுக்குறானேன்னு. அப்போ திடீர்னு ஒரு நாள் அரசர் ஒரு சவாலை அறிவிக்கிறாரு. நம்ம ராஜ்யத்தை தாக்க வர்றவங்க யாரா இருந்தாலும் வெற்றி யாருக்குன்னு நாளைக்கு தெரியும்னு சொல்றாரு. இப்போ எல்லா வீரர்களும் ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த நைட்டு சாந்தன் மட்டும் எந்த ஒரு வாளையும் எடுக்கல. ஆனா என்ன செஞ்சான் தெரியுமா? எதிரி படையோட தலைவனை சந்திச்சான். எந்த ஒரு ரத்தமும் சிந்தாம போருக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில எந்த ஒரு போருமே நடக்கல. எதனால? அந்த எதிரி படையே திரும்பி போயிருச்சு. அரசர் இப்போ சாந்தன் கிட்ட அந்த போர் ஏன் நடக்கல, அதற்கான காரணம் என்னன்னு கேக்குறாரு. அதற்கு சாந்தன் சொன்ன பதில், அரசே, வலிமை எவ்வளவு இருந்தாலும் அது தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தாம இருக்கிறது தான் உண்மையான பலம்னு சொன்னான். இப்போதான் அரசருக்கு புரிஞ்சுது, விட்டு கொடுக்கிறவன் பலவீனமானவன் இல்ல, அவன் அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்துறவன். இந்த கதையிலிருந்து நம்ம 3 பெரிய பாடங்களை கத்துக்கலாம். முதலாவது, விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு தோல்வி இல்லை. சில இடங்கள்ல சண்டையோ வாக்குவாதமோ நீங்க செய்யாம கடந்து போறதுதான் மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். இரண்டாவது, எல்லா இடத்துலயும் நீங்க விட்டு கொடுக்கறது நல்லதில்லை. இங்கதான் மிகப்பெரிய தவறு நடக்கு. எந்த மாதிரி விட்டு கொடுக்க கூடாது? உங்களுடைய சுயமரியாதையை இழக்கிற அளவுக்கும், எல்லாரும் உங்களை யூஸ் பண்ற அளவுக்கும் விட்டு கொடுக்க கூடாது. அப்போ அது உங்களுடைய வலிமை இல்லை, அதுதான் உங்களுடைய பலவீனம். மூணாவது, பவர் பிளஸ் கண்ட்ரோல். உங்ககிட்ட எவ்வளவு ஒரு வலிமை இருந்தாலும் அதை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு கிளாரிட்டி வந்திருக்கோன்னு நம்புறேன். இது மட்டும் போதுமா? இன்னும் நம்ம லைஃப்ல இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, 3 கொஸ்டின் ரூல். அதாவது விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்வியை உண்மையா கேளுங்க. இப்போ விட்டு கொடுக்கறதுனால என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுதா? இந்த விஷயத்த நான் பயத்தால பண்றேனா? இதே சிச்சுவேஷன் திரும்ப திரும்ப எனக்கு நடக்குமா? இந்த 3 கேள்விகளுக்கும் எஸ்ன்னு பதில் வந்தா கண்டிப்பா அந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க. இரண்டாவது, காம் வாய்ஸ் பிளஸ் ஸ்ட்ராங் பவுண்டரி. என்னன்னா, கத்த தேவையில்லை, சத்தம் போட தேவையில்லை. இந்த ஒரு சிம்பிளான வாக்கியங்கள் போதும். இதுக்கு நான் ஓகே இல்லை, இதுக்கு நான் அக்ரி ஆக மாட்டேன், இந்த விஷயத்துக்கு நான் அவைலபிள் இல்லை. இந்த மாதிரியான உங்க சாஃப்ட் வாய்ஸும் உங்களுக்கான ஒரு எல்லை கோடையும் நீங்க போட்டுக்கிட்டா அதுதான் பெரிய பவர்ஃபுல் காம்போவா இருக்கும். மூணாவது, வேர் டு கிவ் அப், வேர் நாட். விட்டு கொடுக்கலாம் எங்கெல்லாம்? சின்ன சின்ன ஈகோ சண்டைகள், சின்ன சின்ன தவறான புரிதல்கள், ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களை பத்தி நிரூபிக்கணும், இந்த மாதிரி இடங்கள்ல விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுக்க கூடாது எங்கெல்லாம்? உங்களுக்கான சுயமரியாதையையும் உங்களுக்கான மதிப்பையும் கிடைக்க வேண்டிய இடங்கள்ல, மன அமைதி கிடைக்கக்கூடிய இடத்துல, சில தொடர்ச்சியான ஏமாற்றங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல விட்டு கொடுக்க கூடாது. நாலாவது, சைலண்ட் ரெஸ்பெக்ட் டெக்னிக். அதாவது நீங்க எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கான ரியாக்ஷன், அதாவது கோபமோ ஈகோவோ காட்டாம இருந்தா என்ன ஆகும்? பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதலாவது, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மேல உள்ள மரியாதை அதிகமாகும். உங்களை வேணும்னே இரிட்டேட் பண்றவங்க, கோவப்படுத்துறவங்களோட வேலைகள் கம்மியாகும். அமைதி அப்படிங்கிறது ஒரு பயம் இல்லை, அது ஒரு சூப்பரான கான்ஃபிடன்ஸ். எல்லாத்துக்கும் மேல 5வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஒரு லைனை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டா உங்களை நீங்களே இழந்துருவீங்க. விட்டு கொடுக்குறவன் ஏமாளி இல்லை, ஆனா எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்குறவன் தான் தன்னை தானே இழந்துருவான். அதாவது புத்திசாலிகள் தனக்கான போர்க்களத்தை உருவாக்குவாங்க, ஆனா வலிமையானவர்கள் தனக்கான எல்லையை உருவாக்குவாங்க. அதனால எப்பவுமே அறிவாளியாகவும் திறமசாலியாகவும் கூடவே சேர்த்து வலிமையானவர்களாகவும் மாறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கா? கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.